ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளாஸ் 6ல் ஜிப் யூஸ் பண்ணி எப்படி நைட்டி தைக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நைட்டியில் இருந்து மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம். அந்த மெஷர்மெண்ட்டை நைட்டி மெட்டீரியலில் நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ அந்த கட் பண்ண மெட்டீரியல் தான் இது. ஸோ இப்போ இந்த மெட்டீரியலில் தான் நம்ம இப்போ நைட்டி வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக்கை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஃப்ரண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, கிராஸ் பீஸே வந்து நம்ம 4 டைப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டிங்கனாலே போதும். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா கிராஸ் பீஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நான் பைப்பிங்க்காக யூஸ் பண்ணியிருக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம நெக் டிசைன் பண்ணால் அந்த ஃபேப்ரிக் தான் நான் வந்து இப்போ வந்து பைப்பிங்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட அந்த ஃபேப்ரிக் இருந்ததுனாலைக்கு நான் அதை எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாயிண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதனால் நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நைட்டிலே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு நைட்டியில் இருக்கக்கூடிய கிராஸ் பீஸ் வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வேறு கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிராஸ் பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுத்தில் வச்சு நம்ம தையல் போடலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இனியொரு மெத்தடு பார்த்திங்கன்னா எண்டில் வந்து லைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கில் வச்சு நம்ம தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம். இந்த 2 மெத்தடுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் கிராஸ் பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கில் வந்து வச்சு நான் தையல் போட்டு எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வித்து வந்து ஒரு 2 இன்ச்சு சைஸில் நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கிராஸ் பீஸுடைய வித்து வந்து கம்மியாக இருக்குது, அதாவது 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு சைஸில் தான் நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு சைடில் வந்து கிராஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நெக்கில் வச்சு தையல் போட்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ தான் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் எடுக்கிற கிராஸ் பீஸுக்கு சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் நெக்கு வந்து வச்சு வந்து தையல் போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்கில் வந்து பைப்பிங் வந்து வச்சு தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து தையல் போடணும். ஆனால் அது வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த பேக் நெக்கில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம தையல் போடும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக் நெக் ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒரு டிசைன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த டிசைனை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்டில் வைக்கிறதுக்கான அந்த டிசைன் தான். ஸோ இது வந்து நான் கீழே பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இருக்கிறதுனாலைக்கு நம்ம டைரெக்டாக அதை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் ஒழுங்காக வராதனாலைக்கு ஒரு கிளாத் ஒன்று. ஸோ இந்த கிளாத் வந்து சேம் கிளாத்து தான் வேணும்னு இல்லை. ஸோ எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் வந்து நம்ம தையல் போட்டு முடித்த பிறகு இது உள்ளாடி போயிடும், தெரியாது. ஸோ அதனால் எந்த கிளாத்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சேம் கிளாத் இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பின் பண்ணிவிடுங்க. அப்போ பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத்து மூவ் ஆகாது நமக்கு. ஏன்னா ஓரத்தில் நம்ம தையல் போடுறதுனாலைக்கு இந்த மாதிரி பின் பண்ணும்போது நமக்கு அது மூவ் ஆகாததுனாலைக்கு நீட்டாக தையல் போடுறதுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பின் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பின் போட்டதுக்கு பிறகு இப்போ சைடு ஓரத்தை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வரக்கூடிய டிசைனில் நம்ம தையல் போடும்போது ரொம்பவும் பொறுமையாக தையல் போட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக வரும், நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து தையல் போட்டதுக்கு பிறகு ஓரத்தில் லைட்டாக வந்து அங்கங்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உள்ள 1 இன்ச் அல்லது 1/2 இன்ச்சு சைஸில் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பினாலே போதும், நமக்கு இந்த டிசைன் வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நம்ம லேஸ் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லேஸும் வச்சுக்கலாம், லேஸ் வைக்காமலும் நீங்கள் டைரெக்டாக வந்து நம்ம நைட்டியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லேஸ் கூட வச்சு பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு டிசைன் இன்னும்
நல்ல அழகாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி லேஸ் வந்து நம்ம நைட்டியில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா இந்த லேஸுக்கு பதிலாக ஃப்ரில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரில் வச்சும் நம்ம நைட்டி வந்து தைச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து லேஸ் வச்சு முடித்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லேஸை நான் இப்போ இதில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இப்போது இந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம நைட்டியில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்ச் ஒர்க்கை வச்சு தையல் போட்டு எடுக்கணும். தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட பேக் சைடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக் சைடோட ரைட் சைடும் ஃபேஸ் ஆகிறது மாதிரி வச்சுட்டு தான் நம்ம தையல் போடணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்லேயே நம்ம ஒரு நாச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பேட்ச் ஒர்க்லேயே சென்டரில் ஒரு நாச் பண்ணியிருப்போம். இந்த 2 நாச்சுமே சேமாக வர்றது மாதிரி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம இதில் வந்து தையல் போடணும். ஸோ தையல் போடுறதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு வந்து ட்ரா பண்ணியிருப்போம். அது வந்து அழிஞ்சிட்டு. ஸோ அந்த மாதிரி அழிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் திருப்பி ஒருக்கா நல்லா டார்க்காக ட்ரா பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக திருப்பி நல்லா டார்க்காக இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இந்த பேட்ச் ஒர்க் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 பின்னும் நம்ம குத்திக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம நெக்கை வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம லைன் பண்ணி இருக்கிறதுக்கு மேலே தான் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 3/4 இன்ச்சு சைஸில் நீங்கள் விட்டுட்டு துணியை விட்டுட்டு அதுக்கு பிறகு மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து சின்னதாக வந்து இந்த மாதிரி நாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம திருப்பணும். ஸோ திருப்புறதுக்கு முன்னாடி ஸோ இதில் மெயின் ஃபேப்ரிக்கில் சைடில் அதாவது இந்த பேட்ச் ஒர்க் ஓரத்தில் ஒரு தையல் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி தையல் போடும்போது நம்ம வந்து பேட்ச் ஒர்க்கை திருப்புறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒட்டுனால தையல் போட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பேட்ச் ஒர்க்கை திருப்பிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நைட்டியோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கில் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம லேஸ் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஸை வந்து நம்ம நெக்கில் வைக்கும்போது இந்த மாதிரி டைரெக்டாக வச்சே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைரெக்டாக வச்சு வரல அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த லேஸை பொறுத்த வரைக்கும் பின் தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணி கூட நீங்கள் நெக்கை வந்து லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம லேஸ் வந்து நெக்குக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைட்டியை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா லேஸோட ரா எட்ஜ் வந்து வெளியில் தெரிகிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் வந்து இந்த மாதிரி வைக்கிறது வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து ஈஸியாக வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் வந்து நம்ம லேஸ் ஒர்க் வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து அது இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லேஸை வந்து இந்த மாதிரி வச்சு பின் பண்ணும்போது ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஏன்னா அதை வந்து நீங்கள் லெவல் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பின் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பின் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணுங்கள். ஆனால் பின் பண்ணிங்க அப்படின்னா டைம் வந்து நிறைய எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம நெக்கில் வந்து லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிவிட்டோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற லேஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிசைனோட எண்ட்லேயும் ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது நல்லா பதிஞ்சால இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 தையல் தெரியும். ஏற்கனவே வந்து நம்ம லேஸ் வச்சு தையல் போட்ட அந்த தையலும் இந்த தையலும் 2 தையல் வந்து இதில் தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா லேஸை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தையல் போட்டுவிடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லேஸையும் இந்த எட்ஜையும் வந்து சேர்ந்தே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம நைட்டியோட ஃப்ரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஜிப் மட்டும் நம்ம இனி அட்டாச் பண்ணணும். இந்த லேஸில் பார்த்திங்கன்னா பேக் சைடு பாருங்கள், நம்ம வந்து லேஸ் வச்சு அந்த ரா எட்ஜ் வந்து இந்த மாதிரி தான் வெளியில் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மாடலில் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளாடியும் வச்சும் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் இனி வர வீடியோவில் நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டையுமே எடுத்து இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஷோல்டர்லேயும் ரைட் சைடு ஃபேஸ் ஆகுறது மாதிரி இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு நம்ம பேக் சைடில் ஒரு க்ராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அந்த க்ராஸ் பீஸ் வந்து வெளியில் இருக்கிறது மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி வைக்கணும்.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம பேக் பார்ட்டில் ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் வச்சு தான் நம்ம தையல் போட்டிருப்போம். அதோடு சேர்த்து தான் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபோல்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ண அதுவும் அந்த கிராஸ் பீஸு ரெண்டுமே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தையல் போடும்போது ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸாவது வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 சைடு ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இதை இப்படி டேர்ன் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து டேர்ன் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பேக் நெக்கில் வந்து அந்த க்ராஸ் பீஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த நம்ம நெக்கோட அந்த ஸ்டார்டிங் வந்து பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம கடையில் வாங்கக்கூடிய நைட்டியை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுலேயும் இந்த மாதிரியான தையல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 சைட்லேயுமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு பிறகு இப்போ நம்ம அந்த கிராஸ் பீஸையும் தையல் போட்டு எடுத்துடலாம். கையாலே நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க அந்த ஷேப்புக்கு. தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் போடுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி பேக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் கலர் வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்காக டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நைட்டி ஸ்டிச் பண்ணும்போது சேம் கலரை யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பேக்கில் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவோட எண்டில் நம்ம சின்னதாக ஒரு பார்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து கிளாத் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் ஸ்லீவோட ராங் சைடில் வச்சு தையல் போட்டு எடுக்கணும். ஸோ ராங் சைடில் வச்சுட்டு தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு அதை ஸ்லீவோட ரைட் சைடு திருப்பி ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பார்டர் இருந்தது மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்டர் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வந்து நான் எவ்வளோ சைஸில் கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஸ்லீவுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம ஷோல்டரில் இந்த ஸ்லீவ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் வந்து சென்டராக வந்து ஒரு நாச் பண்ணியிருப்போம். அந்த நாச்சும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம். அதனுடைய அந்த எண்டு ரெண்டுமே வந்து சேமாக வச்சு தான் வந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது சென்டரில் அந்த நாச் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் சென்டரில் இருந்து தான் நான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கை ரொம்ப இழுக்கக்கூடாது. நம்ம இழுத்து தைக்கணும் அப்படின்னா ஸ்லீவை மட்டும்தான் நம்ம லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி இழுத்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தையல் போடும்போது ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணது வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவில் ஒரு சைடு தான் ஃபஸ்ட்டு தையல் போட்டோம். இப்போ 2வது சைட்லேயும் திருப்பிட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவில் வந்து 1 டைம் வந்து ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துருக்குறோம். ஸோ ஒரு டைம் வந்து தையல் போட்டால் காணாது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நூல் வந்து பிரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இனி ஒரு டைம் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஜாயிண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 டைம் வந்து தையல் போட்டு எடுத்தாச்சுது. ஸோ இதே மாதிரி தான் 2 சைட்லேயுமே வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாலே நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் 2 சைட்லேயுமே. இப்போ ஸ்லீவ் வந்து முடித்ததுக்கு பிறகு நம்ம இப்போ தான் வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த நெக்கை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து லெவல் பண்ணி சென்டராக பார்த்து எடுத்துடுங்க. ஸோ சென்டராக பார்த்து எடுத்துட்டு நம்மளுடைய ஜிப்பு வந்து எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜிப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 9 இன்ச்சு சைஸில் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் ஒரு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
ஒரு 2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். எதுக்காக 7 இன்ச்சில் மார்க் பண்ண சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்போட கீழேயும் சரி மேலேயும் சரி ஒரு சில்வர் மாதிரி ஒரு லாக் இருக்கும். நம்ம அந்த லாக்கில் வந்து நம்ம தையல் போட மாட்டோம். ஸோ அந்த லாக்குக்கு மேலே தான் வந்து நம்ம தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கீழே வந்து நமக்கு ஒரு இன்ச்சு அந்த அளவில் நம்ம எடுத்துப்போம். மேலே வந்து ஒரு 3/4 இன்ச்சு சைஸில் வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து தையல் போடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு 2 இன்ச்சு வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ அது போக நமக்கு ஒரு 7 இன்ச்சு வந்து வரைக்கும் தான் நமக்கு வந்து ஓப்பன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எது வரைக்கும் நம்ம தையல் போட்டுட்டு எது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த மார்க்கிங் வரைக்கும் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதில் வந்து 7 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நெக்கில் இருந்து நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது எந்த அளவில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த அளவு ஓப்பன் வேண்டாம் அப்படின்னா இதோட கம்மியாக கூட நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை கையால் நல்லா சென்டரை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் அந்த மார்க்கிங் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அந்த ஃப்ரெண்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுடுங்க. அந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி லைன் போட்ட பிறகு இப்போவே நம்ம இதை வந்து கட் பண்ணக்கூடாது. இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த கிளாத்தை இதில் வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் வச்சு தைக்கிறதுக்காக நான் 2 பீஸ் கிளாத் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்பு வந்து எந்த சைஸில் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த சைஸில் நீங்கள் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. அதாவது லென்த் வைஸு. வித்து வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கிளாத் வந்து நம்ம அந்த 7 இன்ச்சில் வச்சு தையல் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இனி ஒரு கிளாத் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜிப் வந்து அட்டாச் பண்ணதுக்கு பிறகு ஜிப்பு வந்து வெளியில் தெரியும். ஸோ அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து இனி ஒரு கிளாத் யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி 2 பீஸ் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாத்தும் நம்ம நைட்டியில் சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கிளாத்தில் ஒரே ஒரு சைடு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நூல் வந்து பிரிஞ்சு வராததுக்காக நான் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடேன். இது பார்த்திங்க அப்படின்னா கரை பகுதியாக இருக்கிறதுனாலக்கு நான் அதை அப்படியே விட்டுடுறேன். ஸோ இதை மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டதுக்கு பிறகு இப்போ இதை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு விரலால் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்டர் வந்து மார்க்கிங் வந்து இங்கே தெரியும். ஸோ அதுக்கு பிறகு ஒரு ஸ்கேலால் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த சென்டர் பார்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டிருப்போம். இந்த லைனில் நீங்கள் ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த 7 இன்ச் வந்து நம்ம நைட்டிலையும் வந்து அந்த ஓப்பனுக்காக 7 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மெஷர்மெண்ட்டை தான் இதுலேயும் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி 7 இன்ச் இதில் மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த மார்க்கிங்கில் இருந்து உள்ளாடி ஒரு லைன் போட்டு எடுத்துடுங்க. அதே மாதிரி அந்த லைனில் இருந்து இந்த சைட்லேயும் வந்து ஒரு லைன் போட்டு எடுக்கணும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப்பில் வந்து நமக்கு லைன் கிடைக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம நைட்டியில் ஜிப்புக்கு மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மார்க்கிங்கில் வச்சு இதையும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை எப்படி தையல் போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஸோ ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து அந்த மெயின் அதாவது ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஒரு லைன் போட்டிருப்போம். அந்த லைனும் இதுலேயும் நம்ம வந்து ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். 2 மார்க்கிங்கும் சேமாக வர்றது மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சைட்லேயும் ஒரு பின்னு இந்த சைட்லேயும் ஒரு பின். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷேப்பில் வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இனியும் தெளிவாக புரியும். ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம உள்ள தையல் போட்டு எடுக்கணும்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டதுக்கு பிறகு இப்போது உள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 7 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லைனை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட்டிங் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். அது வரைக்கும் கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி 2 சைடுமே வந்து கார்னரில் லைட்டாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஷேப்பில் தான் இதெல்லாம் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். அந்த ஷேப் அந்த எண்டில் வரும்போது லைட்டாக கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி திருப்பினதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நம்ம டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பதிஞ்சாலே இருக்கும். ஸோ அதுக்காக சைடு ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு ஃபுல்லாகவே எடுத்துடுங்க.
ஜிப் அட்டாச் பண்ணுறது வந்து நிறைய மெத்தடில் வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் இது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப்பு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அது வந்து அந்த லாக்குக்கு மேலேயும் கொஞ்சம் வந்து ஜிப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எப்படி வந்து நான் ஜிப்பை அட்டாச் பண்ணியிருக்கிறேனோ ஸோ இதே மாதிரி ஓரத்தில் நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. அதே மாதிரி ஜிப்போட கீழே வந்து ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்குக்கு மேலே வரைக்கும் நீங்கள் தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் கீழே கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு டர்ன் பண்ணி திருப்பி இந்த சைட்லேயும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு நம்ம எடுக்கணும். நீங்கள் ஜிப்பை அட்டாச் பண்ணும்போது இந்த ஜிப் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த ஜிப் தெரியாமல் இருக்கிறதுக்காக இனி ஒரு கிளாத் வந்து எடுத்துடுங்க. அதில் எடுத்துகிட்டு அந்த கிளாத் எண்டை வந்து லைட்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க அந்த எண்டில். இப்போ இதை தையல் போட்டதுக்கு பிறகு இப்போது நைட்டியோட ஒரு சைடு இதை வந்து வச்சு தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இதில் எப்படி வச்சுருக்கிறனோ இதே மாதிரி தான் வந்து நம்ம வைக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 7 இன்ச் வரைக்கும் தான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த 7 இன்ச் வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறது வரைக்கும் தான் நம்ம தையல் போட்டுட்டு அதில் வந்து ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு இப்போ நூலை கட் பண்ணிக்கலாம். ஸோ நூலை கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இந்த தையல் வந்து நீங்கள் போடும்போது மேலேருந்து நம்ம கீழே வரைக்கும் இந்த தையல் போடணும். ஸோ கீழே நீங்கள் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாத்து கீழே வந்து மடித்து அடிக்கலை. ஸோ அதனால் நம்ம கீழே வந்து நீங்கள் வந்து மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு ஷேப்பில் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் இதை மடித்து தையல் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வி ஷேப்லேயும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி அந்த மாதிரி டிசைன்லேயும் நீங்கள் கீழே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக தான் வந்து கீழே அந்த டிசைன் வந்து வச்சுருக்கிறேன். நான் இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். ஸோ நான் எப்படி வந்து தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த சைடில் நீங்கள் தையல் போடும்போது ஃபுல்லாகவே போடக்கூடாது. நம்ம வந்து ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த ஜிப்புக்கு மேலே அதாவது ஜிப்புக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து மெஷர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த ஜிப் வந்து நம்ம அது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 1/2 இன்ச் வரைக்கும் தான் நம்ம வந்து அதில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி வந்து துணியை ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு ஷேப்லேயே நீங்கள் கீழே வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நான் தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நான் வந்து இதை கீழே வந்து தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து கீழே வந்து தையல் போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் போடணும் இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தால இப்போ 2 சைட்லேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு பிறகு கீழேயும் மடித்து தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நைட்டி ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நைட்டி வந்து ஜிப் நைட்டி வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நைட்டியோட சைடு தான் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு தையல் தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு பிறகு இனி ஒரு தையல் கூட எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா நைட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், லெஸ்ஸில் பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்ம விட்டு கட் பண்ணியிருந்தோம். அந்த 1/2 இன்ச்சில் தான் இப்போ நான் இதில் வந்து தையல் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 சைட்லேயுமே வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 2 சைட்லேயும் தையல் போட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம கீழேயும் தையல் போட்டு முடிச்சிடலாம். அதுக்கு துணியை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு திருப்பி செகண்டாக ஒரு ஃபோல்டிங் பண்ணணும். இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு தான் கீழே வந்து பாட்டத்தை மடித்து தையல் போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து தையல் போட்டுட்டு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நைட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சொல்லித்தரதில் உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி நைட்டி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம்.
ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட்டியோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நைட்டி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, ஒரு அளவு நைட்டியை வச்சு அதில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை அப்ளை பண்ணி தான் இந்த நைட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய நைட்டி மெஷர்மெண்ட்டை எடுத்து இந்த மாதிரி நைட்டி வந்து ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த நைட்டியில் நீங்கள் ஃப்ரண்டில் வந்து ஹூக் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி எண்டில் நீங்கள் ஹூக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவுமே வைக்கல. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஹூக் வைக்கலாம். ஹூக் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி எலும்புனால இருக்காது, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வச்சுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.